இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை பாராட்டுகிறபடியினால் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு நல்ல அருமையான ஒரு தலைப்பை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் நல்ல சமாரியனுடைய ஊமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஊமையில் வரும் ஒவ்வொரு பாத்திரங்களை, ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நேரத்தை நமக்காக ஆயத்தம் செய்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியன் ஊமையை குறித்து நாம் தியானிக்கும் போது எல்லாருக்கும் முதலாக ஞாபகத்திற்கு வருவது அந்த ஊமை துவக்கமானது ஒருவன் அடிபட்டு கிடந்தான், ஒருவன் குற்றுயிரும் குலையுருமா இருந்தான். ஆனால் உண்மையாகவே அந்த சம்பவம் எங்கே துவங்குகிறது என்று சொன்னார். ஏன் கர்த்தர் அந்த ஓமையை சொன்னார் என்று சொன்னால், ஒரு நியாயசாஸ்திரி ஒருவர் இருக்கிறார். அந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி நிமித்தமாக, அந்த கேள்விக்கு பதிலாக தான் கர்த்தர் இந்த ஓமையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த நியாயசாஸ்திரியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்போதுதான் ஆண்டவர் இதற்கு பதிலாக இந்த ஓமையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இந்த நியாயசாஸ்திரியுடைய சிந்தை எப்படிப்பட்டதான சிந்தையா இருக்கிறது. லூக்கா 10:25 நாம் பார்க்கிறோம், அவரை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை இந்த நியாயசாஸ்திரி கேட்கிறார். நியாயசாஸ்திரி என்றால் பொதுவாக நியாய பிரமாணத்திலே நன்கு வல்லுநர்களா இருக்கிறவர்கள், நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து இந்த நியாயசாஸ்திரியை பார்க்க இல்லை அந்த ஊருக்கு வரும்போது ஆண்டவரை எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஒரு கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ அதற்கு பிரதியுத்தரமாக, நீயே அதற்கான பதிலையும் சொல் என்று சொல்லும் போது இந்த நியாயசாஸ்திரி மிக தெளிவாக அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து காட்டி, பழைய ஏற்பாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற வெவ்வேறு காரியங்களை ஒன்று கூட்டி அழகான ஒரு பதிலை சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த நியாயசாஸ்திரி சொல்லுகிறான். ஆனால் இவருடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது, எப்படியாகலாம் கர்த்தரை சோதித்து பார்க்க வேண்டும், எப்படியாகலாம் கர்த்தரை நன்றாக சோதித்து பார்த்து ஆண்டவரை எப்படியாவது மடக்கி விட வேண்டும் என்கிறதான எண்ணம் தான் இந்த நியாயசாஸ்திரியுடைய எண்ணமாய் கூட காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்டதான எண்ணங்கள்ல நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் என்ன, கர்த்தரை வேற யார் போலோ பார்ப்பது, இயேசு கிறிஸ்துவை வேற யார் போலோ பார்ப்பது. அப்படி பார்க்கும்போது தான் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணராதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவரிடத்துல நம்ம ஏதாவது கர்த்தருடைய சித்தம் எப்படியாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனா அதன்படி நாம் செய்யாமல் என்ன செய்வோம், ஆண்டவரை சோதிக்கும்படியாக, ஆண்டவரை எனக்கு இது அது என்று சொல்லி ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட் வைக்கிறவர்களாய் கூட காணப்படுகிறோம். அது கூட இந்த காரியத்தை பாருங்க, இந்த நியாயசாஸ்திரிக்கு வசனம் நன்றாக தெரிந்திருக்கிறது. அவர் கேட்ட கேள்விக்கு அவராகவே தான் பதில் சொல்கிறார். ஆனாலும் இந்த கேள்வி அவர் கேட்கிறார். ஏன் என்று சொன்னால், அவருக்கு ஒரு
லிட்ரேச்சர் லைஃப் இருக்கிறது, அதாவது அவருக்கு உலக ரீதியான ஞானம் இருக்கிறது, ஆனால் அதை வேதத்தினுடைய ஞானம் அவருக்கு இருக்கிறது, ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிராக்டிக்கல் லைஃப் இல்லை. எனவே தான் இந்த கேள்வியை இந்த நியாயசாஸ்திரி ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரிடத்துல ஒரு பிராக்டிக்கலான லைஃப் அவர் வாழ முடியவில்லை. அப்படி அவர் வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால், உண்மையாகவே இந்த நியாயசாஸ்திரி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் என்ன செய்திருப்பார்? ஆண்டவரிடத்துல இந்த போல ஒரு கேள்வியை கேட்டு, அதுவும் அவரை சோதிக்கும்படியாக, அவருடைய சிந்தை முழுவதுமே கர்த்தரை சோதிக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு நியாயசாஸ்திரி அதன்படி தன்னை வாழ முற்படுத்தி இருப்பார் என்று சொன்னால், அந்த நியாயப்பிரமாணம் காட்டுகிறதான ஒரு வழியை, அதாவது பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும், அதற்கான மேன்மைகளை நான் பெற வேண்டும் என்கிறதான எண்ணம் நிச்சயமாக இந்த மனிதனுக்குள் இருந்திருக்கும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? சற்று கற்றதாகவே மாத்திரம் வைத்திருக்கிறானே தவிர தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை பயன்படுத்தவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரத்துல நாமும் இதே போலதான் செய்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கேட்கிறோம், வசனம் காதுல விழுது, ஆனால் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கடந்து சென்று விடுகிறோம். இல்ல ஆலயத்துல இருக்கிறப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுன மாதிரி இருக்குது, அவனுடைய வார்த்தைகள் என்கிட்ட தான் இடைப்பட்ட மாதிரி இருக்குது, என்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த வார்த்தைகள் அப்படியே மறந்து போயிடுகிறது. மேக்சிமம் நமக்கு ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன செய்கிறது? அந்த வார்த்தை, கர்த்தர் என்னோட கூட பேசின வார்த்தைகளை நான் மறந்து விடுகிறேன். ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கேட்டு அதை எழுதி வச்சு இல்லை அதை தியானித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ முற்படுகிறார்கள். அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்? நமக்கும் ஆண்டவருக்கு கொஞ்சம் தூரமா போயிட்டே இருப்போம். இந்த நியாயசாஸ்திரி போல எப்படியாவது ஆண்டவரை மறக்கலாமா, இல்லை எப்படியாவது ஆண்டவரை சோதிக்கலாமா, ஒரு மூணாவது மனுஷனை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருவோம்? ட்ரீட் பண்ண ஆரம்பித்துருவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அப்படி இருக்காதபடி இந்த மனிதனை போல நன்கு வல்லுனராக இருக்கிற இந்த மனிதனே அதன்படி வாழ முற்படவில்லை. ஆனால் யாக்கோபு எழுதின சுவிசேஷம் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இந்த மனிதன் தனக்குத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்குள்ளாக ஒரு வஞ்சனை நாவி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வஞ்சனை நாவின் நிமித்தமாக என்ன செய்கிறான்? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறான், ஆனால் அதன்படி செய்ய அவன் என்ன செய்யவில்லை? முற்படவில்லை. இந்த வஞ்சனை நாவிதான் ஆண்டவரை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும், ஆண்டவரிடத்தில் எப்படியாவது கேள்வி கேட்க வேண்டும், சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு இவனை தடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட ஒருவேளை இப்படிதான் இருக்கிறோம் என்று சொன்னால், வசனத்தை கேட்கிறோம் ஆனால் அதன்படி செய்ய நாம் முற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் வஞ்சனைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:23 கூட நாம் வாசிக்கிறோம், எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். இன்னைக்கு திருவசனத்தை கேட்கிறோம், வசனம் நமக்கு நம்மை நாம பிரதிபலித்து காட்டுகிறது. இப்படிதான் இருக்கிற, இந்த பாவத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் அதன்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கு? நம்மை போல ஒரு நிழலாட்டமான வாழ்க்கை இருக்குது, ஆனால் நிஜ வாழ்க்கையை நாம் வாழவில்லை. அது ஒரு பொய்யான வாழ்க்கை. அதான் கண்ணாடியில நம்ம பார்க்கிறோம், பார்த்து விட்டு அடுத்து நம்ம மறைந்தவுடன் அந்த பின்பமும் மறைந்து விடுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு நிழலாட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிஜ வாழ்க்கை இல்லை என்பதை தான் இந்த காரியம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இந்த நியாயசாஸ்திரியை போல நாம் வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அப்போ வசனத்தை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், கர்த்தர் பேசின வார்த்தைகளை திட்டமாய் பிடித்துக்கொண்டு அதன்படி காரியத்தை நடப்பிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையாய் மாறும். இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒருவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, உம்மிடத்துல கேள்வி கேட்ட இந்த நியாயஸ்தாத்திரி ஆண்டவரே வசனத்தை நன்றாக தெரிந்திருந்தோம், அதன்படி வாழ தன்னை முற்படுத்தவில்லை சுவாமி. ஆனாலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் இதன்படி செய்யாதபடிக்கு, வசனம் ஒருவேளை வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் அநேக நேரத்தில் நாங்கள் பின்மாற்றத்துக்கு நேராக திரும்பி போகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களிடத்துல பேசின வார்த்தைகள் நாங்கள் நினைவு
கூர்ந்து அதன்படி செய்ய முற்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பன்னீரே கூட வாங்க வழி நடத்துங்க. மீட்பராமேஸ்வரின் இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகிமை மகிமை